ஒரு குடும்பத்துல சமீபத்துல ஒரு வயதான பெண் இறந்து போயிருக்காங்க. அவங்க பேரனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் தாமதமாயிருக்கு. சம்பந்தப்பட்டவங்க சலாவுதீன் கிட்ட இத பத்தி சொல்லியிருக்காங்க. உடனே சலாவுதீன் கண்ணதாசன் ஆவிய அழைச்சு உதவி செய்ய சொல்லியிருக்காரு. கண்ணதாசன் ஆவியும் அந்த இறந்து போன பெண்ணோட ஆவிய அழைச்சிட்டு வந்து பதில் சொல்ல வச்சுதான். இவரு கதிர்வேலன். இவர் சலாவுதீன் கிட்ட ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்காரு. கதிர்வேலனோட மாமியார் தான் சமீபத்துல இறந்து போயிருக்காங்க. கண்ணதாசன் ஆவி அழைச்சிட்டு வந்தது இவரோட மாமியார் ஆவியத்தானா? புண்ணியவுலக ஆவிகள்கிட்ட பேசுறது பற்றி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆர்வம் இருந்தது. சமீபத்தில் என்னோட மாமியார் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து ஒரு 8-9 மாதம் ஆச்சு. அவங்க நல்ல கோயிலுக்கு உலகம்னு போய் நல்லா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. அப்படி கேட்கும்போது உங்கள் மாமியார் வந்து பக்தியாக இருப்பாங்கன்னு சொல்லும்போது புண்ணியவுலக ஆவிகளை அழைக்கும் போது என் மாமியார் வந்தாங்க. ஃபஸ்ட்டு கண்ணதாசன் அவரோட வழிகாட்டி கண்ணதாசன் ஆவியை கூப்பிட்டு அவங்கள்ட்ட கேட்டப்போ என் மாமியார் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டப்போ புண்ணியவுலகமாக புண்ணியவுலகத்தில் இருக்காங்கன்னு சொன்னவும் அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அழைச்சிட்டு வந்து பேசும்போது ரொம்ப எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்களோட பேரோட கல்யாணத்தை வந்து அப்போ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. முடிவு பண்ண தேதி வந்து எப்போ முடிவு பண்ணாங்கன்னு கேட்டு கரெக்டாக 8 நாள் சொன்னாங்க. 8ஆம் நாள் போய் நின்று 8 நாள் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 8 நாள் கணக்கு பண்ணி அந்த வெள்ளிக்கிழமை வர சொல்லி என்னை ஊருக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க. போய் அதே மாதிரி 8ஆவது நாள் பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் பேசி முடிச்சு நாள் குறித்து மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டாங்க. இங்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு கரெக்டாக அக்யூரேட்டாக சொன்னாங்க அந்த ஆவிகள் வந்து.